இந்த கணினிநாத வீடியோ காணொளி, அதாவது இப்போ காம்ப்ரிஹென்சிவ் பைத்தானின் தமிழ்ல வந்து நம்ம இப்போ எண்கள் பத்தி பார்க்க போறோம். ஸோ பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல வந்து எண்கள்னா என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல வந்து நான் டெர்மினல் போடுறேன். என்னுடைய ஐட்டம் உங்கள் லினக்ஸ் கம்ப்யூட்டர்னா நீங்கள் டெர்மினல் போடுங்க. விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து லினக்ஸ் யூஸ் பண்ண பாருங்க. நீங்க மேக் யூஸ் பண்ணியிருந்தாலும் லினக்ஸ்க்கு மாற பாருங்க. லினக்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டம். புரோகிராமர்ஸ்க்காக பண்ணது. ஸோ, இப்போ என்னுடைய கோட்ல கணினி நாடு அ இதுல வந்து காம்ப்ரிஹென்சிவ் பைத்தான் இதுல போயிட்டு என்னோட Z எடிட்டர வந்து லான்ச் பண்றேன். நீங்க தாராளமா விஎஸ் கோட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனா, விஎஸ் கோடோட வந்து எனக்கு வந்து Z ரொம்ப புடிச்சிருக்கு. வேகமாவும் இருக்கு. அதனால வந்து நான் யூஸ் பண்றேன். நீங்க விஎஸ் கோட் யூஸ் பண்ணாலும் தவறு இல்ல. இல்லாட்டினா வேற ஏதோ யூஸ் பண்ணலாம். பைச்சார்ம்ன்னு ஒரு எடிட்டர் இருக்கு. அது யூஸ் பண்ணாலும் தவறு இல்ல. எது யூஸ் பண்ணாலும் தவறு இல்ல. ஓகே. ஆனா புரியணும். அவ்வளோதான். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அத யூஸ் பண்ணுங்க. பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது Z. ஏன்னா எனக்கு புடிச்சிருக்கு. நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான். ரைட். ஸோ இப்போ வந்து இந்த மாரி வந்து நம்ம இன்னொரு ஃபைல் வந்து ஒண்ணு வைப்போம். ரைட். ஸோ ஃபைல் அப்படின்னு போட்டு இப்படி கூட போடலாம். கமாண்ட் ஆர் கண்ட்ரோல் என் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி புது ஃபைல் வரும். ஓகேங்களா? ஸோ 007 நம்பர்ஸ் அப்படின்னு வந்து ஒன்று வைப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. இங்கே வந்து .py அப்படின்னு ஒன்று வைப்போம். ரைட். ஸோ ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒன்று வைப்போம். ஓகே. ரிசல்ட்டுன்னு வந்து ஒரு வேரியபிள் வைப்போம். இல்லை நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் 7 + 5 ஓகேங்களா? ஈக்குவல் டு 7 + 5 வேணுமுட்டே வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இது வந்து என்னன்னு வந்து உங்களுக்கு புரியும். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து இந்த எஃப் ஸ்ட்ரிங் வந்து அதுவே வச்சிடுச்சு என்னோட ஏஐ. பட் ஓகே, இதை எடுத்துட்டு நான் வேணுமுட்டே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ யூவி இங்கே வந்து டெர்மினல். ஸோ டெர்மினல் வந்து உங்கள் Z எடிட்டரில் இங்கே இருக்கும். கொஞ்சம் பார்க்கறது கஷ்டம் தான். பட் ஆனால் இப்படி போட்டிங்கன்னா இருக்கும். ஸோ யூவி ரன் 007 டேப்னு போட்டிங்கன்னா இப்படி வரும். பாத்தீங்களா? 7 + 5 = 7 + 5ன்னு வருது. 7 + 5 7 + 5 தான் நம்மளுக்கு தெரியாதா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ இது வந்து தேவையில்ல. இந்த மாதிரி தேவையில்ல. இனிமேட்டு வந்து நம்ம எஃப் ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் 7 + 5 கமா 7 + 5 இப்படின்னு வந்து தருது. ஓகே. ரைட். இது வந்து ஏஐயே சொல்லுச்சு. இது வந்து எனக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப தெரியாதது. நானும் யூஸ் பண்ணாதது. பார்ப்போம். என்ன இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ரைட். ஸோ பாத்தீங்களா? இது வந்து இந்த மாரி வருது. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே. பட் ஆனா, எனக்கு வந்து புடிச்சது வந்து எஃப் ஸ்ட்ரிங் தான். ஸோ, ஓகே. ஸோ, இங்க வந்து இப்படி இருக்கட்டும். ஸோ, இங்க வந்து பிரிண்ட் அப்படின்னு நான் போட்டுட்டு, இப்ப வந்து நான் ஓகே ஒரு நம்ம ஸ்டார், 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 ஸ்டார் போட்டுட்டு, ஸோ ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ, இங்க வந்து சும்மா பிரிண்ட் போட்டேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வரும். இங்கேயும் வந்து நான் சும்மா பிரிண்ட் போட்டேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரா லைன் வரும். இன்னும் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் ஆர் எழுத்துக்கள் வந்து பத்தி பார்க்க வேண்டியது நெறைய இருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். இது நம்ப முன்னாடி வந்து எழுத்துக்கள் பத்தி ஒரு ஸ்ட்ரிங்ஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் தந்தேன். அண்ட் இது வந்து நம்பர்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தரேன். ஆனா இன்னும் நெறைய இருக்கு பார்க்க வேண்டியது. ஸோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து இது போட்டுட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இது போடலாம். ஸோ பிரிண்ட் ஓகே எஃப் ஸ்ட்ரிங் போட்டு சாரி இது பேர் வந்து எஃப் ஸ்ட்ரிங் ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 + 5 = 7 + 5 அப்படின்னு வந்து வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா யூவி ரன் numbers.py இப்போ பார்த்தீங்கன்னா 12ன்னு வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் பற்றி வந்து நம்ம ரிப்பல்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கோடை வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் பண்ணிக்கலாம். பட் ரிப்பல்ல வந்து பார்க்கறது கொஞ்சம் ஈஸின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொன்று வந்து இப்படி போட்டுட்டு நியூ டெர்மினல் அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து பெருசாக்கிடலாம். ரைட். இங்க வந்து அந்த பைத்தான் ரிப்பல் அதாவது ரீட் இவாலுவேட் பிரிண்ட் லூப். ஓகே. யூவி ரன்
பைத்தான் அப்படின்னு போட்டோம்னா இந்த ரிப்பல் வந்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது போடலாம். லைக் 7 + 5 அப்படின்னு போட்டிங்கன்னா, டப்புன்னு வந்து 12ன்னு வந்துரும். பார்த்தீங்களா? ஸோ இது வந்து படிக்கும். ரீட். இவாலுவேட் பண்ணும். ஓகே 7 + 5னா என்னது? 12 இவாலுவேட் பண்ணும். அத பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? திருப்பி லூப். திருப்பி வந்து உங்ககிட்ட கேட்கும். நான் என்ன பண்றது? அப்படின்னு. இது நீங்க கண்ட்ரோல் கண்ட்ரோல் அழுத்திங்கன்னா நீங்க டி அடிச்சீங்கன்னா வெளில வந்துரும். பட் அஃப்கோர்ஸ் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸுனா வந்து தெரியும். கூட்டல். ஓகேங்களா? இது வந்து கழித்தல். மைனஸ்னா வந்து கழித்தல். ஓகேங்களா? ரைட். அதே மாரி கம்ப்யூட்டர்ல வந்து இந்த மாரி எக்ஸ்ன்னு போட முடியாது. ஓகேங்களா? எக்ஸ் 5 அப்படின்னு போட முடியாது. ஓகே. போட்டிங்கன்னா தப்புன்னு தான் வரும். ஸோ இந்த மாரி கேப்பிட்டல் எக்ஸும் போட முடியாது. ஓகேங்களா? இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? இப்போ நீங்க இதுக்கு பண்ணணும்னா, பெருக்கணும்னா ஓகே. இது 7 ஸ்டார் தான் போடணும். ஸ்டார் வந்து நீங்க ஷிஃப்ட் கீ அடிச்சீங்கன்னா 8 கீ அதுக்கப்புறம் 8 அதாவது நம்பர் கீல வந்து 8 அடிச்சீங்கன்னா, அதுக்கு மேல ஸ்டார்ன்னு இருக்கும். ஸோ அது வந்து வரும். ஓகேங்களா? இப்போ 7/5 இது வந்து வகுத்தல். ஓகேங்களா? ஸோ 1.4 அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இன்னொன்னு வந்து வரும் இருக்கு. இன்டிஜர் டிவிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இப்படி போட்டு 7/5 அப்படின்னு போட்டீங்கன்னா, 1 தான் வரும். ஓகேங்களா? ஸோ I1 5 மீதி வந்து 2 ஓகேங்களா? ஸோ அந்த மீதி அந்த ரிமைண்டர் வந்து இது பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து கோஷன்ட்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மீதி வந்து நம்ம பார்க்கணும்னா, ஓகேங்களா? ரைட். இது வந்து இது பேர் பெர்சன்டேஜ் போடலாம். ஓகேங்களா? ஒரு விழுக்காடு சிம்பல். இது வந்து ஷிஃப்ட் அடிச்சுட்டு 5 அடிச்சீங்கன்னா வரும். ஓகேங்களா? ரைட். அண்ட் இங்க வந்து ஒரு 5 அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, இது வரும். ஸோ மீதி வந்து எவ்வளோன்னு வரும். இது பேர் வந்து ஆங்கிலத்தில வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு அரித்மெட்டிக் பைத்தான்ல. ஸோ இப்போ வந்து இத வந்து நான் அத அப்படியே வந்து நான் இதுவா மாத்துறேன். இங்க வந்து அ இங்க வந்து இந்த கோடா வந்து நான் இங்க மாத்துறேன். ஸோ இத வந்து சின்னது பண்ணிட்டு, ரைட். இத கூட நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ரிப்பல் ஸோ ஸோ இங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு நோட்ஸ் போட்டா நல்லாருக்கும்னு நான் நெனைக்கிறேன். முழுசாவே நோட் பண்ணா நல்லாருக்கும். யூவி ரன் பைத்தான்லேருந்து இந்த மாரி நோட் பண்ணா தான் நல்லாருக்கும். இதுவே தெரியாதவங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்றேன், ப்ரோகிராம் யூஸ் பண்றேன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இது பேர் வந்து லாக்செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இதோடைய யுஆர்எல் இங்க இருக்கு. நான் வேணா இதையும் நோட்ஸ்ல போடுறேன். ஸோ ஜிஎஸ்இக்யூ ஓகேங்களா? லாக்செக் அப்படின்னா இது ஒரு நல்ல ப்ரோகிராம். இது வந்து டெய்லி நோட்ஸ் எடுத்துக்கலாம். உங்க ஐடியாஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஃபைனலா வந்து நான் நோட்ஸ்ல போடுறேன். ஸோ ம், ஓகே. இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா. இது ஏதோ டவுட் வந்து உங்களுக்கு வந்ததுன்னா, இது வந்து என்ன அப்படின்னு. இதே கொஞ்சம் ஹைலைட்டிங் காட்ட மாட்டேங்குது. ஒரு வேளை நான் பைத்தான் போடணுமோ? பைத்தான் போட்டா கொஞ்சம் காட்டுதுங்க. பட் யாஹ்! ஓகே. இப்போ வந்து கோடிங் வந்து பார்ப்போம். ஸோ இங்க வந்து இருக்கு. எனக்கு Zல வந்து ஏஐயும் இருக்கு. Zல வந்து ஏஐ எப்படின்னா, இங்க நீங்கலாம் வந்து Z டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க டாப் ரைட்ல அடிச்சீங்கன்னா, இங்க வந்து சைன் இன் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஓகேங்களா? அந்த சைன் இன் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ZAI வந்து உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது இல்ல. ஸோ இங்க இதுவும் இல்ல. எங்க போச்சு? ஸோ இது பாருங்க. ஏஐ வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். 2000 புள்ளியில வந்து 119 புள்ளி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் இத காப்பி பண்றேன். இங்க வந்து இங்க நம்பர்ஸ் போறேன். போயிட்டு இது இந்த மாரி போடுறேன். இது வந்து எரர் நம்மளுக்கு தேவை கிடையாது. ரைட். ஸோ இது தேவை கிடையாது. ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ் பத்தி போட்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்களா? ஏஏ தந்துடுச்சு. என்ன வேணும்னு வந்து அப்படி காட்டுது. நான் இப்போ டேப் அடிச்சேன்னா போதும். ரைட். ஸோ 7 - 5 ஓகே. ஸோ இங்க வந்து எனக்கு இந்த பிரிண்ட் தேவையில்ல. ஓகே. ஸோ தேவையில்ல. 7 - 5 7*5 எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் இத ரன் பண்ணா போதும். ஓகே. இங்க வேணா நான் இப்போதைக்கு கண்ட்ரோல் டி போட்டுறேன். இது வந்து டெர்மினல் வந்து எனக்கு தேவை. கண்ட்ரோல் டி போட்டுறேன். இது தேவையில்ல.
ஸோ இப்போ வந்து யூவி ரன் ஓகேங்களா? ஸோ ஆம் 007 அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ இது வந்து முன்னாடி ஏதோ இந்த மாரி பண்ணது வந்துடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எஃப் ஸ்ட்ரிங்ஸ் வச்சு இந்த மாரி பண்ணது. ஓகேங்களா? ஸோ ஆ இதுதான் வந்து பேசிக்கா வந்து எண்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து முழு எண். அதாவது இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து மிதக்கும் எண்ணுன்னு இருக்கு. மிதக்கும் எண்ணுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ ஓகே. இது வந்து நான் சும்மா சொல்றேன். அடுத்தது வந்து நம்ப அது பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஆ யூவி ரன் பைத்தான். மிதக்கும் எண்ணுன்னா, அதுல புள்ளி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க கண்ட்ரோல் எல் போட்டா கொஞ்சம் அழகாயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 7 பிளஸ் 5னா வந்து உங்களுக்கு 12ன்னு தெரியும். ஓகேங்களா? பட் இப்போ 7 பிளஸ் 5.0னா இங்க பாருங்க 12.0 தான் வரும். ஸோ இதுக்கு வந்து புள்ளி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம டைப் அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா, ஓகேங்களா? ரைட். 7 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்டின்னு வரும். ஆனா இங்க வந்து டைப் 5.0 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளோட்டுன்னு வரும். ஓகேங்களா? ஆ ஓகே. ஸோ அதுதான். ஓகே. நான் இதையும் வந்து நான் ரிப்பல்ல போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2வது ரிப்பல்ல போட்டுடுறேன். ஆ ஸோ இத பத்தி வந்து நம்ம அடுத்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். புள்ளி என்ன என்ன? மிதக்கும் என்ன என்ன? ஆ சாரி முழு எண்ண என்ன? மிதக்கும் எண்ண என்ன? இது ஏன் ஃப்ளோட் அப்படின்னு சொல்றாங்க? ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ அதுதான். அம் இருங்க. நான் நோட்ஸ மட்டும் போட்டுட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிடுறேன். ஏன் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன்னா, உங்களுக்கு தெரியணும். நானும் என்ன பண்றேன் அப்படின்னு தெரியணும். மத்தபடி வேற எதுவும் இல்ல. தெரியாததும் ஒண்ணும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான். சரி. நன்றி எனிவே பார்த்ததுக்கு. அடுத்த காட்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.